நீங்க சங்கீதம் 101 அதிகாரம் முழுவதையும் படிச்சு பாருங்க. 8 வசனம் இருக்கு. அந்த 8 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் இருந்தா சங்கீதம் 23 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் நம்ம கூட இருப்பாரு. எந்த ஒரு பொல்லாப்பு, என்ன ஒரு ஆபத்து, என்ன ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், எது துன்பங்கள், வியாதிகள் எது வந்தாலுமே நம்ம கூட இருப்பாரு. அது நம்ம சங்கீதம் 101 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உத்தமமான வழியில நடக்கணும். தீங்கான காரியத்தை கண்முன் வைக்க கூடாது. பொய் பேசுறவர்களை கிட்ட வைக்கவே கூடாது. பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த நிமிஷமே விலைக்கு விட்டுறணும். சொல்லி பார்க்கணும், பொய் பேசக்கூடாது. எனக்கு அவங்க பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சிட்டுனா சொல்லி பார்க்கணும், நீங்க பொய் பேசாதீங்க, நீங்க பேசுறது பொய், தேவனுக்கு புரியல. ஆனா தேவன் சொல்லியிருக்காரு, பொய் பேசுகிறவர்கள் அழிப்பீரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பொய் பேசவே கூடாது. பொய் பேசுகிறவர்கள் நாவை கர்த்தர் அறுத்து போடுவாருன்ற வசனம். பொய் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பொய்யெல்லாம் சர மாதிரியா பொய் பேசுவாங்க. பொய் நாவு தேவனுக்கு பிரியமில்ல.